அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிக்கன் பெப்பரோனி பண்ணுறோம். இது போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் க்யூப்ஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுருக்குறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஆர்டினரி சில்லி பவுடர். இது கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் போடுறேன். அது கொஞ்சம் ஃபார்ம் ஆகிறதுக்கு, திக்காக இருக்கிறதுக்கு வேண்டி, அதாவது ஜாயிண்டடாக அந்த கறியெல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கு வேண்டி அந்த கார்ன்ஃப்ளவர் போடுறோம். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பிஸாலெல்லாம் சீஸ் போடுவோம், அதெல்லாம் உப்பு இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். சிக்கன் நிறைய எடுக்கிறீங்கன்னா 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு அரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நல்லா அரைஞ்சாச்சு, நைஸாக அரைச்சாச்சு, அவ்வளோதான். அதை இந்த கிங் ஃப்ளிம் இருக்கு இல்லையா, அதில் ஆயில் தேய்க்கணுன்னு தேய்ச்சிக்கலாம், இல்லாட்டி தேய்க்க வேண்டாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நின்றுக்கும் எப்படியா இருந்தாலும். நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜார் இருந்து அந்த அரைச்ச சிக்கன் பீசஸை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் அரைஞ்சிருக்கு, பட் ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு வேண்டிய, ஏன்னா ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு இடையில அந்த கேப் ரவுண்டு ஹோலெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நீட்டமாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கேப் இல்லாமல் பார்த்துட்டு இப்படியே ரோல் பண்ணிவிட்டு, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இது மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நீட்டமாக இது பண்ணிக்கோங்க. ஓகே. நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ஃபாயிலில் சுற்றணும். சுற்றிட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். ஒன்றும் ரப்பர் பேண்ட் போடுறத விட நூலில் கட்டுறது தான் நல்லது. கொஞ்சம் இதாக, ஏன்னா ரப்பர் பேண்டுங்கும்போது தண்ணியில் நம்ம பாயில் பண்ணுவோம், அப்போ ஏதாவது சிலப்போ மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நூலில் கட்டிட்டு நல்லது. இந்த பூ கட்டுற நூல் இருக்குல்ல, ஒயிட் கலர் பார்த்துக்கோங்க. க்ரீன்னா அதுலேயும் கலர் வரும், அதெல்லாம் ரிஸ்க்கு. இப்போ பாருங்கள், நல்லா கட்டிட்டேன். 2 சைடும் டைட்டாக கட்டியிருக்கிறேன் நான். ஓகே. கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இது மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு ரவுண்டு இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் அந்த லாங் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் தண்ணி கொதிக்கும்போது இதை வச்சுருங்க. பார்த்தீங்களா? இப்போ நான் நான்ஸ்டிக்கே தான் வச்சுருக்கிறேன். அதில் போட்டு மூடி வச்சு தண்ணி ஹையில் வச்சுக்கோங்க அந்த அடுப்பு. ஓகே. பாயில் ஆகட்டும். தண்ணி கொதித்தோடனே இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி விட்றேன். திருப்பிட்டு மறுபடியும் வைக்கலாம். ஆனால் இந்த அலுமினியம் கிளிங் ஃபிலிம்குள்ளார தண்ணி போனதுனால அந்த கிளிங் ஃபிலிம் தனியாக வந்துருச்சு. நான் எடுத்துட்டேன், ஏன்னா அது ஒட்டி நின்றுச்சு சிக்கன் பீசஸ்ஸு, இன்னும் உதிர்ந்து வராது வெளியில். அதனால் கிளிங் ஃபிலிம் எடுத்து வீசிட்டேன். ஜஸ்ட்டு இந்த பீஸ் அந்த இது மட்டும் பெப்பரோனி, சிக்கன் பெப்பரோனி ஆயாச்சு. இதுதான். இன்னும் அந்த சைடு கொஞ்சம் வேகட்டும்னு கொதிக்க விட்றேன். கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும்ன்ட்டு அப்படியே வச்சுருக்குறேன். ஓகே. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஏன்னா அது நல்லா திக்காக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். சிக்கன் பீசஸ் தானே, உள்ளே எல்லாம் வேகணும். அப்படி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. அப்போ அதுக்குள்ளே 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் அரைஞ்ச இது தான். மறுபடியும் நம்ம ஸ்டீம் இது பண்ணுவோம்ல, குக் பண்ணுவோம்ல பெப்பரோனியை, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் குக் ஆச்சு. சிலவங்க இதை எடுத்து ஐஸ் வாட்டரில் எல்லாம் போடுவாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை. இப்போ கொஞ்சம் சூடு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன், சூடு ஆறினப்புறம். ஏன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சூடில். அதனால் கொஞ்சம் ஆறியாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஸ்லைஸ் போட்டுட்டு அந்த பிஸா பண்ணுவோம்ல, அதுக்கு மேலே போடணும். அது நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த இதில் அதுதான் காமிக்கிறேன், பிஸா பண்ணுறதும் அதுக்கு மேலே எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு. இப்போ சிக்கன் பெப்பரோனி ரெடி. ஓகே. இது இப்படியே நீங்கள் சாண்ட்விச்செல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அந்த ப்ரெட்டுக்குள்ளார வச்சுட்டு. இது பிஸா மேலே எப்படி வைக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் இதில் என்னோடய வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே. அப்புறம் அந்த ட்ரா ஒன்று சொன்னேன் இல்லையா, லக்கி ட்ரா, அது ஜான்வரி 9th இருக்குது. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க சப்ஸ்கிரைபு ப்ளஸ் லைக் பட்டனு, பெல் பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணினது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பருக்கு அனுப்புங்க. இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு தர்றேன், அதில் லிங்க்கில் அனுப்புகிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதில் பார்த்துட்டு
அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் லக்கி ட்ரா அதை உங்களுக்கு லைவ்லேயே காமிப்பேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.